நாகராஜன் சார். ஹலோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக்குது சார், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். டிஜிட்டல் ஃபோரம் சார்பாகவும் டிஜிட்டல் சைபர் செக்யூரிட்டி சார்பாகவும் எல்லோரும் வரவேற்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி டாக்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸை எவ்வளவு செக்யூரிட்டியா வச்சுக்கணும் அப்படின்ற பத்தி சார் சொல்லுவாங்க. சாரை பத்தி இன்ட்ரோடக்ஷனை ஆர்லிங்கம் சார் கொடுப்பாங்க. சார் ஆர்லிங்கம் சார். சார் கேக்குதா சார்? ஹலோ ஹலோ சார் கேக்குது சார், நீங்க பேசலாம். ஆர்லிங்கம் சார். சார் கேக்குது சார். சொல்லுங்க சார். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே சார். இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பி சின்னசாமி. அவங்க பார்த்தோம் அப்படின்னா சாரோட எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஹலோ சார் கேக்குதா சார்? கௌதம் சார். சார் இப்பதான் கேக்குது சார், பேசலாம் சார். இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் பி சின்னசாமி சார் வந்திருக்காங்க. ஸோ சாரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். சார் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டரேட் முடிச்சிருக்காங்க, டாக்டர் ஆஃப் பிலோசாஃபி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அவங்க வந்து கலசலிங்கம் அங்க வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இவங்க அகாடமிக்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது போக இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸுமே சாருக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் அந்த டாக்டரல் டிகிரிக்காக டிசைன் ஆஃப் என்ஹான்ஸ்டு அண்ட் ஸ்கேலபிள் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஃபார் கிளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அப்படின்றதுல தான் சார் வந்து டாக்டரேட்டே வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கரண்டா வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. எங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸும் சாருக்கு நிறைய இடங்கள்ல முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அகாடமிக்கு வந்திருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கையில ஃபர்ஸ்ட் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் குளோபல் இங்க் அப்படின்றதுல தான் சாஃப்ட்வேர் ட்ரெயினியா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சாஃப்ட்வேர் ட்ரெயினரா நியூ இமேஜ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அங்க வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அகாடமிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னல், ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் ஜேர்னலும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எ சர்வே ஆன் என்ஹான்சிங் கிளவுட் செக்யூரிட்டி த்ரூ ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. பேட்டன்ட் 2 விஷயத்துக்காக சார் வந்து பேட்டன்ட்டே வாங்கியிருக்காங்க. அது என்னது அப்படின்னா ஆட்டோமேட்டட் செக்யூரிட்டி த்ரெட் அனாலிசிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஆப்டிமல் ரெஸ்பான்ஸ் ஃபார் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ்.
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசிங் வேரபிள் டிவைஸ் அண்ட் வாய்ஸ் அனாலிசிஸ் டு ட்ராக் மென்டல் ஹெல்த். இந்த 2 விஷயத்துக்காக பேட்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. 2019 2020 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம 2வதா பார்த்த அந்த வியரபிள் டிவைஸ் அண்ட் வாய்ஸ் அனாலிசிஸ் ட்ராக் மென்டல் ஹெல்த் அந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து அந்த பேட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நிறைய ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிவ்யூவராகவும் இருக்காங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆரக்கிள் டிபிஏ அண்ட் டேட்டா ஹவுசிங் அதில் வந்து சர்டிஃபைடு யூஸராக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெப் காம்பனன்ட் டெவலப்மெண்ட் யூசிங் ஜாவா டெக்னாலஜிஸ் இது மாதிரி நிறைய சர்டிஃபைடு கோர்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முடிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபைடு ட்ரெயினராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில இதுக்காக கன்சல்டன்சி ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது போக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம இந்த செஷனை எடுக்கிறதுக்கு சாருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் 2மே இருக்கிறதுனால நமக்கு இவங்களை விட ஒரு ஆப்டான பர்சன் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ சார் வந்து நமக்கு ரொம்ப டீட்டெயில்டா இந்த செஷனை கொண்டுட்டு போவாங்க. ஹலோ சார். எஸ் சார். எஸ் சார், நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ஆக்சுவலா இந்த செஷனுக்குள்ள முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். ஆக்சுவலா நான் கொஸ்டின் கேட்குற ஏஜ்ல இல்லை, பட் இருந்தாலும் கேட்குறேன். பட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, எத்தனை பேருக்கு இந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் இருக்குங்க சார்? அதாவது ஈவன் நம்ம எல்லா டே டு டே லைஃப்ல எல்லாருமே இந்த ஸ்மார்ட் போனுக்குள்ள தான் அடங்கியிருக்கும், சரிங்களா? அந்த ஸ்மார்ட் போன்லையுமே எந்த லெவலுக்கு என்னோட டேட்டாஸ், என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக்யூர்டா இருக்குன்னு எத்தனை பேருக்கு அது தெரியுங்க சார்? யாருனாலும் ஆன்சர் பண்ணலாங்க சார். ஆக்சுவலா கொஸ்டின் கேட்குறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இன்டராக்டிவா போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நிறைய இன்புட்டும் கிடைக்குங்க சார். அதான் செக்யூரிட்டினா என்னன்னு மீன் பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்றது நிறைய இருக்குங்க சார். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல செக்யூரிட்டினா என்ன? சார் மெம்பர்ஸ் எல்லாம் chat பாக்ஸ்ல கமெண்ட் பண்றாங்க. அதுல பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு டீடைல் பார்த்தறலாம் சார். எஸ் சார். மெம்பர்ஸ் நீங்க அதுலயும் chat பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இன்டராக்டிவா செஷன் போகும். எக்ஸாக்ட்லி. உங்க மனசுல இருக்கதை சொல்லலாம் சார். அதாவது நீங்க இதுதான் செக்யூரிட்டி அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் இப்படி இருந்தாலே அது செக்யூரிட்டி தான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அதை தான் கேட்குறேன். உங்களுடைய மீனிங்ல உங்களுடைய செக்யூரிட்டி, டேட்டா இஸ் செக்யூர், கெட் நாட் லீக். Product data to others. Yeah, product data from others. Exactly. Very good. ஸோ இதே தான் சார். ஆக்சுவலா என்னன்னா, செக்யூரிட்டினா நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க சார். அதாவது என்னன்னா, இப்போ எல்லாருமே மொபைல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும் போதே யூ வாண்ட் டு ஆக்சஸ் மை டிவைஸ் லொகேஷன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா உங்களுடைய டிவைஸ் லொகேஷனை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்றதுதான் மீனிங். அதை எத்தனை பேர் பார்க்காம ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஹியூமன் லைஃப்ல என்ன வேகமா போகணும், அதுதான். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த அப்ளிகேஷன் மூலமா, ஐ மீன் அப்ளிகேஷன்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய டிவைஸ், ஐ மீன் ஹியூமன் வந்து இந்த மொபைலை வச்சிருக்கிறவங்க எங்கெல்லாம் போறாங்க,
எங்கெல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ் பண்றோம். அதாவது என்ன பண்றோம், எதுவுமே தெரியாத அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்றதுக்காண்டி தான் ஆக்சுவலா இன்ஸ்டால் பண்றோம். பட் இருந்தாலும் அதுல ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அந்த செக்யூரிட்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் சம்மந்தம் இல்லாம அவங்க டிவைஸ் லொகேஷனை கேட்குறாங்க, வாட் இஸ் த பர்பஸ். ஸோ இது இந்த மாதிரி தான் சார் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஒவ்வொரு அப்ளிகேஷன், ஈவன் நம்மளோட மொபைல் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி செக்யூரிட்டியை வந்து லாஸ் பண்ணிட்டே வரும். ஸோ இதை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதாவது என்னோட இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, என்னோட ஆத்தரைஸ்ட் என்னோட ஆக்சஸ் இல்லாம யாரும் என்னோட இன்ஃபர்மேஷனை எடுக்கக்கூடாது, இல்லை தெரிஞ்சிக்க கூடாது. ஸோ அதுக்கு தான் we are getting to the more technologies like cyber security வந்துருச்சுங்க, கிரிப்டோகிராஃபி அல்காரிதம்ஸ் நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இப்போ ரீசெண்டா எல்லாருமே இந்த பிளாக் செயின் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய டேட்டாஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு they are introducing a newer technologies, சரிங்களா. ஸோ போலாங்களா சார், shall we get into our real sessions? ஸோ எல்லாருமே அக்கௌண்ட்ஸ்ல ஓரளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த அக்கௌண்ட் செக்ஷன்லயுமே ஸோ எங்கெல்லாம் நம்மளுடைய டேட்டா லீக்கேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ அக்கௌண்டன்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா, ஸோ யூசர் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள இருக்கும். யூசருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுப்போம். அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் அவங்க என்ன பண்ணலாம், அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணலாம், அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணலாம், அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து மெனி மோர் ஆக்டிவிட்டிஸும் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்கர் சைட்ல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, என்ன கொடுக்குறாங்க, ஒரு யூசர் நேம் கஸ்டமர் ஐடி கொடுக்குறாங்க, அப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சுமே ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி வந்து நம்ம அச்சீவ் பண்றோம். அந்த செக்யூரிட்டி தான் ஆத்தென்டிகேஷன், சரிங்களா. ஆத்தென்டிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, என்னுடைய நாலேஜ் இல்லாம என்னுடைய அக்கௌண்ட்டை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் பேங்கர் சைட்ல இருந்தோ இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன் இல்லை எந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் அவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க, யூனிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஈவன் நிறைய பேர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப், ஈவன் இன்ஸ்டாகிராம், இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்றோம், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு செக்யூரிட்டி வேணும்னா கண்டிப்பாக ஆத்தென்டிகேஷன் வேணும். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் இஸ் அ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் எவ்ரி அப்ளிகேஷன், எல்லா அப்ளிகேஷனுக்குமே இது பொருந்தும். இப்போ அடுத்த லெவல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ண போறோம், ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போறோம். ஸோ டெபாசிட் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை, அக்கௌண்ட் நம்பர் வேணும் அண்ட் தென் கரஸ்பாண்டிங் யூசர் நேம், சரிங்களா. ஸோ இது ரெண்டு இருந்தாலே நம்மளுடைய அக்கௌண்ட்ல மணி டெபாசிட் பண்ணிடலாம். பட் அந்த டெபாசிட் பண்ணும் போது இந்த பேங்க் தானா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்றது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஆத்தரைசேஷன், சரிங்களா. ஆத்தரைசேஷன்னா இப்போ ஒரு பர்சன்ஸ்க்கு ஒரு மனிதனுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட் இருக்கலாம், பேங்கிங் அக்கௌண்ட் இருக்கலாம். பட் பேங்க் வந்து டிஃப்ரெண்ட், சரிங்களா. இப்போ நான் போய் எஸ்பிஐல அக்கௌண்ட் போட போறேன், அப்போ அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போறோம், நேம் எழுதிட்டு போறோம். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த பேங்கோடையதா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் we are having one more features, that is the IFSC code. அதுதான் ஆத்தரைசேஷன்.
ஒவ்வொரு பேங்க்குக்கும் they are having a unique authorization ID. So that is the IFSC code. So this is the second step of securities. And then comes to third. அதாவது தேர்டில் என்ன பண்ணுறோம், மூணாவதாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டிரான்சாக்ஷன். ஸோ நம்மளுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நெட் பேங்கிங் வாங்கணும்னா we can able to transact. I mean நம்மளால அமௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியும். நம்ம ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் அனுப்பிச்சிடலாம். பட் அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் தெரியாம we cannot able to transact. எஸ் சார். ஸ்ரீராம் சார், ஏதோ கொஸ்டின் இருக்குதுங்களா? கேட்கலாம் சார். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றதுக்குமே என்ன தேவை, அவங்களோட ஐ மீன் தேர்ட் பார்ட்டி அனதர் யூசரோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும். அந்த இன்ஃபர்மேஷனுமே என்டையர் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, காமன் இன்ஃபர்மேஷன் லைக் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதுக்கப்புறமா அதோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி, இது 3 இருந்தா போதும். அப்போ இந்த 3மே என்ன ஃபியூச்சர்ஸ்ல வருது சார்? ஃபர்ஸ்ட் 2 செக்யூரிட்டி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆத்தென்டிகேஷன், செகண்ட் ஒன்று வந்து ஆத்தரைசேஷன். ஸோ இது ரெண்டுமே இப்போ உள்ள கரண்ட் டெக்னாலஜிஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, இதைத்தான் நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம். எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எல்லாருமே கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் இதெல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ நெட் பேங்கிங்னா அந்த பேங்க் வந்து ஃபுல் ரைட்ஸ் வச்சிருக்கும். நம்மளுடைய அப்ளிகேஷன் ரைட்ஸ் எல்லாமே அந்த பேங்க்குள்ள தான் இருக்கும். இதே கம்ஸ் டு ஃபோன்பே, இல்லைன்னா நம்மளுடைய பேடிஎம் பே, இல்லைன்னா கூகுள் பே, இதுலலாம் போனோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே யார் வச்சிருக்கிறா? ஒரு தேர்ட் பார்ட்டி. தேர்ட் பார்ட்டினா யாரும் கிடையாதுங்க. கூகுள் பேனா அந்த அப்ளிகேஷனை யாருக்கு மெயின்டைன் பண்றா? கூகுள். ஃபோன்பேனா ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பேடிஎம். ஸோ இவங்க கிட்ட நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அதாவது நம்மளுடைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதை கொடுத்தோம் அப்படின்னா இவங்க எப்படி இதை செக்யூர்டா வச்சிருக்காங்க? ஸோ அந்த செக்யூர்டா வைக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோடனே என்ன கொடுத்துடுறாங்க, இந்த யூசருக்கு இதுதான் பாஸ்வேர்ட், இந்த அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணணும்னா இந்த பாஸ்வேர்ட் கண்டிப்பா வேணும், ஐ மீன் பின் நம்பர். அந்த பின்னை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், we can I mean access the நம்மளுடைய ப்ரொஃபைல் ஆன கூகுள் பே ஆர் ஃபோன்பே ஆர் பேடிஎம், இதுல எல்லாத்தையுமே அந்த பின் நம்பர், யூனிக் பின் நம்பரை வச்சுதான் நம்மளால பார்க்க முடியும். அந்த பின் நம்பரை வச்சுதான் செக்யூரிட்டி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இருந்தாலும் அந்த பின் நம்பர் வந்து எவ்வளவு நாளுக்கு செக்யூர்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு சர்வர்ஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி கம்பெனியுமே அந்த பின் நம்பரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை மந்த்துக்கு தான் அது வேல்யூ, இத்தனை மந்த்துக்கு அப்புறம் அந்த பின் நம்பர் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் செக்யூரிட்டி. ஏன்னா 6 மாதம் ஒரு யூசர் வந்து அந்த அக்கௌண்ட் அக்சஸே பண்ணல, பட் அதுக்கப்புறம் என்ன ஆகணும், நீங்களே நானே அக்சஸ் பண்ண வந்தாலுமே என்ன கேட்கும், பின் நம்பர் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு, அப்போ நியூ பின் நம்பர் செட் பண்ணுங்க. அந்த நியூ பின் நம்பர் செட் பண்றதுக்கும் என்ன கேட்கும், நம்மளுடைய பேங்க் ஐடென்டிட்டியை கேட்கும். ஏன்னா நம்ம தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரான்னு செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையுமே செக்யூரிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்லுமே we can make நம்மளால கிரியேட் பண்ண முடியும், செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து இப்போ நம்ம அக்கௌண்ட் சாஃப்ட்வேர், எல்லாருமே அக்கௌண்ட்ஸ்ல உள்ள எல்லாருமே யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் வந்து டேலி. இதுல எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க,
ஸோ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வெயிட் அ மினிட், ஐ வில் ஷேர் மை பிபிடிஸ். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கை வச்சே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஐ மீன் நான் இப்போ சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் எப்படிலாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் சரிங்களா. யூஸ் பண்ண போகிறோம்னா ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய அப்ளிகேஷன் ஐ மீன் டேலின்ற சாஃப்ட்வேரில் எப்படி ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அண்ட் தென் ஃபைனலி இந்த செக்யூரிட்டிஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலாக வைக்கிறது, யாருக்கும் தெரியாமல் வைக்கிறது. சரிங்களா? இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் இந்தந்த ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இது எல்லாத்தையுமே எப்படி டேலின்ற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ மீன் இந்த என்டையர் இந்த 1 hour டைமில் என்ன பார்க்க போகிறோம், டேட்டா செக்யூரிட்டிஸ் என்ன டேலி. அதாவது டேட்டானா ஒன்றும் கிடையாதுங்க, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோட பேர் சின்னசாமி, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, எங்கே ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், இது எல்லாம் தான் என்னுடைய டேட்டா. என்னுடைய டேட்டாஸை நான் ஒரு சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே லோட் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் லோடிங் தட் ஐ மீன் அதுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாஃப்ட்வேரோட செக்யூரிட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த லெவலுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூர்டாக இருக்கும். சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட் செக்ஷன், அதாவது ஒரு ஸ்மால் சின்ன கம்பெனியில் ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. 10 பேரோட எம்ப்ளாயியோட சேலரி, அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம், டேலி. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனினா எக்ஸல்ல போட்டு வச்சுருப்பாங்க. எக்ஸல்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய வவுச்சர்ஸ், பழைய காலத்தில் வவுச்சர்ஸோ இல்லை அக்கௌண்டிங் நோட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதே நோட்டை தான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸல்ன்ற சாஃப்ட்வேராக கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே ஐ மீன் கம்பெனி டேட்டாவுமே எப்படிலாம் செக்யூர்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் அவர் செகண்ட் பாயிண்ட். தேர்ட், இப்போ எந்த செக்யூரிட்டியுமே நம்மளுடைய கம்பெனி சாஃப்ட்வேர்ல இல்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த அவேர்னஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனி சாஃப்ட்வேர்ல எப்படி இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும், ஐ மீன் ஆக்டிவேட் பண்ணணும், அதை பார்க்கறதா தேர்ட். அதுக்கப்புறமா இப்போ ஒரு கம்பெனின்னு இருந்ததுன்னா அக்கௌண்ட்ஸ்ல மோர் தென் 5 to 6 பீப்புள்ஸ் வேலை பார்ப்பாங்க, அது பெரிய கம்பெனிஸ். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். ஒருத்தவங்க வந்து சேலரி மட்டும்தான் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க வந்து இன்கம் மட்டும்தான் பார்ப்பாங்க, ஒருத்தவங்க வந்து எக்ஸ்போர்ட், எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கம்பெனிலேருந்து வெளியே போகுது, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கம்பெனிக்குள்ள ஒரு அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டை எப்படி செக்யூரிட்டியாக வைக்கலாம், ஐ மீன் செக்யூர்டாக வைக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், 4 டிஃப்ரெண்ட் யூசரும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் பண்ணுறாங்க, அதாவது டிரான்சாக்ஷன். சரிங்களா? நம்மளுடைய அக்கௌண்ட்ஸில் என்னெல்லாம் வருது, என்னெல்லாம் போகுது, இதைத்தான் பார்க்குறாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் அ செக்யூரிட்டி பர்பஸ். ஐ மீன் செக்யூரிட்டின்ற ஃபர்ஸ்ட் லெவலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ன்றது ஒன்றும் இல்லை, ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷனில் எப்படிலாம் பண்ணலாம்னா பாஸ்வேர்டை வந்து செக்யூர்டாக வச்சுட்டோம்னா ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி இன் எனி அப்ளிகேஷன். எல்லா அப்ளிகேஷனுமே செக்யூர் அப்படின்னு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் தான் முக்கியம். அப்புறமா ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என் டேலி சாஃப்ட்வேரில் வவுச்சர்ஸ்ன்னு கொடுப்போம். அதாவது இப்போ எனக்கு வந்து கம்பெனிலேருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன். அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 30,000 ரூபா மணி வேணும். அந்த 30,000 ரூபா மணி வந்து எடுத்தோடனே நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? அப்படி கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணணும், வவுச்சர் சைன் பண்ணி கொடுக்கணும்.
அந்த வவுச்சர் சைன் பண்ணும்போது அந்த 30,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு பில்லும் நம்ம கொடுப்போம். ஸோ தட் இஸ் அ செலவு. நம்ம என்ன செலவு பண்றோமோ அதை கணக்காக உள்ள கொடுக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ வவுச்சர் டைப் செக்யூரிட்டி. தென் நீங்க இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸுமே நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். அதாவது ஒரு சாஃப்ட்வேர்லயே இண்டிவிஜுவல் யூசருக்கும் we can set a securities. ஒவ்வொரு தனிப்பட்ட யூசருக்கும் நம்மளால செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும். இல்லை என்னுடைய என்டையர் சாஃப்ட்வேருக்குமே செக்யூரிட்டி வேணும் அப்படின்னாலும் we can provide. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போதே இப்போ டேலியில என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் டேலியில என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். சரிங்களா? நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்னுடைய இண்டஸ்ட்ரியில் நியூ இமேஜ் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் நான் ஒரு ட்ரைனராக இருந்தேன். சரிங்களா? அப்போது தான் எனக்கு இந்த டேலின்ற சாஃப்ட்வேரே தெரியும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் எல்லாமே பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால எனக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ அப்போவுமே ஒரு ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், எந்த யூசரு, எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் இருக்கு, எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஐ மீன் செலவு பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ நம்மள்ட்ட கை இருப்பு இருக்கு, ஐ மீன் நம்மளுடைய ரிமைனிங் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம டேலியில் ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ, இதை தான் கால்குலேட் பண்ணுறோம் டேலி. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு யூசரை பற்றின இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம செக்யூர்டாக வைக்கணும். அந்த செக்யூர்டாக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன், அதாவது வித்தின் த கம்பெனிக்குள்ள மட்டும்தான் இந்த டேட்டா வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியணும். இப்போ சேம் கம்பெனி யூசர் வந்து வீட்டில் போய் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கம்பெனி ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல மட்டும்தான் இந்த கனெக்டிவிட்டிஸ் இருக்கணும். இன்கேஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும், அதாவது கம்பெனி ஓனர்ஸ் மட்டும்தான் வீட்டில இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எங்க இருந்துனாலும் ஆக்சஸ் பண்ணலாம்னு கொடுத்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, யாரு நம்மளுடைய டேட்டாவை, ஐ மீன் எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் பண்ண டேட்டாவை மாடிஃபை பண்றாங்க இல்லை டெலீட் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்கணும், டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும். இப்போ எங்களுடைய ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கேம்பஸ்க்குள்ள வித்தின் அ ரேஞ்ச், அதாவது கேட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் உள்ள வந்தா மட்டும்தான் எங்களுடைய காலேஜ் நெட்வொர்க்கை எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா மட்டும்தான் எங்களுடைய காலேஜ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் எங்களால் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி தான் உங்களுடைய கம்பெனியில் டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, அதை வச்சு தான் உங்களுடைய என்டையர் டிரான்சாக்ஷன் எவ்வளோ வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இது பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மைண்டில் வைக்க வேண்டியது. யாருக்கு அக்சஸ் கொடுக்குறோம், இந்த அக்சஸ் வந்து இன்டர்நெட் மூலயமா எங்க இருந்தாலும் அக்சஸ் பண்ணலாமா, இல்லை நம்மளுடைய கம்பெனிக்குள்ள வந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ், அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சு அந்த சாஃப்ட்வேர்ன்ற யூசர், ஐ மீன் அக்கௌண்டன்ட் அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கனெக்டிவிட்டி, அதாவது கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷன், அதுக்கப்புறமா டேட்டா ஸ்டோரேஜ், நம்மளோட இன்ஃபர்மேஷனை அந்த டேலின்ற சாஃப்ட்வேருக்குள்ள ஏதோ ஒரு லொக்கேஷனை சேவ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அந்த லொக்கேஷனுடைய டேட்டாவை நம்ம எங்க இருந்துனாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் எங்க இருந்துனாலும் யாருனாலும் ஆக்சஸ் பண்றதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டேட்டாவை திருடிடுவாங்க. அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், ஒவ்வொரு யூசருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதாவது நான் தான் சீஃப் அக்கௌண்டன்ட் அப்படின்னா எனக்கு கீழே ஒரு 4 அக்கௌண்டன்ட், சப் அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க, ஐ மீன் ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூனியர்ஸ்கோட ரைட்ஸ் எல்லாமே, அதனுடைய ஆக்சஸ் எல்லாமே கம்பெனிக்குள்ள வந்தா மட்டும்தான் பண்ண முடியும்.
பட் என்னுடைய ரைட்ஸ் என்னன்னா, என்னுடைய வீட்டில் அக்சஸ் பண்ணலாம், பட் என்னுடைய கம்பெனி முதலாளி ரைட்ஸ் கொடுத்தா மட்டும். சரிங்களா? ஸோ தட் இஸ் அவர் தேர்ட் லெவல். கனெக்டிவிட்டி, ஸ்டோரேஜ் அண்ட் தென் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். டேட்டா எக்ஸ்சேஞ்சுனா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம கம்பெனி சிஸ்டம்ல நம்ம கம்பெனி எம்ப்ளாயோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதே டேட்டாவை என்ன பண்றோம், இங்கிருந்து நம்மளுடைய முதலாளியோட நம்மளுடைய ஓனரோட வீட்டில் ஒரு சிஸ்டம் இருக்குது. சேம் டேட்டா என்ன இன்ஃபர்மேஷன் இங்கே அப்டேட் பண்ணாலும் அதே இன்ஃபர்மேஷன் எங்கே வரணும், நம்மளுடைய முதலாளியோட மேனேஜர் ஆர் கம்பெனி ஓனர்ஸோட வீட்டில் உள்ள சிஸ்டமுக்கும் வரணும். ஸோ தட் இஸ் அ டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஒன் லொக்கேஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ இந்த இடத்துல மாதிரி போகும்போது தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, டேட்டா வந்து இப்படி நெட்வொர்க்கில் போகுதுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் வந்து இந்த நெட்வொர்க் அந்த கனெக்ஷனை இன்டரப்ட் பண்ணி தான் அந்த டேட்டாவை திருட பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் அ சைஃபர் செக்யூரிட்டி. அதாவது சைஃபர்ன்றது யார், அந்த திருடன் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன்ஸ், அதாவது நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை இன்டரப்ட் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன அனுப்பிச்சுடுறாங்களோ அதை எடுத்துக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, அதுவுமே அந்த திருடன் என்ன பண்றாங்க, அதில் உள்ள டேட்டாவை மாடிஃபை பண்ணி மறுபடியும் யாருக்கு, நம்மளுடைய ஓனருக்கு அனுப்பிச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய செக்யூரிட்டி வந்து லாஸ் ஆகும். டேட்டா வந்து லாஸ் ஆகும். டேட்டா லாஸ்ன்னு ஒன்றும் கிடையாதுமா, ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ 1000 ரூபாய் அனுப்பிச்சு விட்றோம், என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ்ல ஒரு 10,000 rupees இருக்கு. பட் இந்த இன்டர்மீடியேட் இந்த திருடன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த 10,000 rupees எடுத்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துறாங்க, 0ன்னு நம்மளுடைய மேனேஜருக்கு அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா நம்மளோட யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல எந்த செக்யூரிட்டியுமே இல்லை. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும் போதும் இந்த இடத்துல இந்த இது நடக்க சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டெவலப்பர், அதாவது அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செக்யூரிட்டிஸ் வந்து வச்சு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் எப்படி நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்றோம், அதுதான் டேட்டா செக்யூரிட்டி இன் டாலி. இப்போ this one is actually the tally vault அப்படின்னு சொல்றது ஒண்ணும் கிடையாதுங்க. that is a memory. மெமரினா ஸ்மால் சைஸ் ஆஃப் ஒரு ஸ்டோரேஜ் வந்து அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ்ல நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் டிரான்சாக்ஷன் ஆர் நம்பர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் எது இருந்தாலும் என்ன பண்ணணும், கண்டிப்பா டைரக்டா இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன டெக்னாலஜிஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் அ கிரிப்டோகிராஃபி. அதாவது கிரிப்டோகிராஃபின்னா ஒன்றும் கிடையாதுங்க, என்னுடைய யூசர் டேட்டா, அதாவது நீங்க ஹாயின் மெசேஜ் அனுப்பிச்சுடுறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேங்க. இப்போ வாட்ஸ்அப்ல ஹாயின் அனுப்பிச்சுடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாய் ஃப்ரம் ஒரு சென்டர், அதாவது நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு விக்னேஷ்ன்றவங்களுக்கு வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்றேன். இந்த ஹாய் மெசேஜ் வந்து டைரக்டா அவங்களுக்கு போகாது. நெட்வொர்க்ல டிராவல் பண்ணும்போது டைரக்டா ஹாயின்னு போகாது. அது என்ன ஆகும், ஹச்சுக்கு என்ன பைனரி வேல்யூஸ், ஐக்கு என்ன பைனரி வேல்யூஸ், அப்படி கன்வெர்ட் பண்ணி தான் ஃபைனல் யூசர் அந்த விக்னேஷ்ன்றவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றாங்கன்னா, ஸோ ஓகே இந்த யூசர் வந்து ட்ரஸ்டட், நம்பிக்கையான யூசர் தான். அப்போ இங்க என்ன வரும், சேம் ஹாய்ன்ற மெசேஜ். ஸோ இன்பிட்வீன்ல நம்ம ஒரு டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் கிரிப்டோகிராஃபி. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு யூசர் வந்து
பர்டிகுலர் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு யுவர் செக்யூரிட்டி ஃபியூச்சர் இஸ் வேரிட் ஆர் செக்யூரிட்டி கோட் இஸ் சேஞ்சுன்னு அடிக்கிறதா வரும். அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து எப்பயுமே செக்யூர்டா இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு அப்டேட் வாட்ஸ்அப் அப்டேட் பண்றீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் அப்டேட் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல ஒரு கோடு வரும். மறுபடியும் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் கொடுத்தோன்னா அகெயின் அந்த எக்ஸிஸ்டிங் கோடே யூஸ் ஆகாது, வேற கோடு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் செக்யூரிட்டிஸ். சரிங்களா? அதுதான் கிரிப்டோகிராஃபி அல்காரிதம். ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த டேட்டா வால்ட், ஐ மீன் ஒவ்வொரு கம்பெனி டேட்டாஸ்லையுமே நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த கிரிப்டோகிராஃபில என்ன மாதிரிலாம் கொடுக்கலாம், அதாவது சிம்பிளா நம்மளுடைய டேட்டாஸை ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கலாம், இல்லை மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜா மாற்றலாம். அதாவது மனுஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 1000 ரூபான்னு சொல்லி டைரக்டா கொடுத்துருவோம். ஆனா இன்பிட்வீன் அந்த திருடன் உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த 1000 ரூபாவை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே இவங்க வந்து இவங்களோட அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் இருக்குது. அதுக்கு இந்த 1000 ரூபாவை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணி வைக்கணும், ஏதாவது பைனரி டிஜிட்ஸ் ஆர் பைனரி கோட் ஆர் ஸ்ட்ரிங், அதாவது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பை என்கிரிப்டிங் இல்லைன்னா tally.erb9 இப்படி கூட நம்ம வேல்யூஸாக மாற்றி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸாக மாற்றி வைக்கிறதா கிரிப்டோகிராஃபி. ஒரு டைரக்ட் இன்புட் இருக்கும், அதை அனதர் இன்புட்டா ஐ மீன் அவுட்புட் சைடில் வேற வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை, கிரிப்டோகிராஃபின்றத வேலை. சரிங்களா? இப்போ இந்த டேலின்ற சாஃப்ட்வேர்ல இதை வந்து எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதான் ஆக்சுவலா எங்களுடைய ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் வந்து ஆக்சுவலா என்னுடைய டேலி சாஃப்ட்வேர், ஐ மீன் என்னோட சிஸ்டம்ல டேலி சாஃப்ட்வேர் இல்லைங்க, கோட் பண்ணியே காமிச்சிடலாம். பட் ஹியர்ல எங்க இருக்குதுன்னா, டேலி சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண உடனே இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கம்பெனி இன்ஃபோ ஆர் சேஞ்ச் டேலி வாலெட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணோம்னா அதுக்குள்ளேயே ஒரு ஃபீல்டு இருக்கும். ஐ மீன் ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒவ்வொரு பாஸ்வேர்டும் நம்ம செட் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அவர் செக்யூரிட்டி இன் டேலி. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுட்டோம்னா வேற யாராவது அந்த கம்பெனி வந்து அக்சஸ் பண்ண வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பாஸ்வேர்டு இல்லாம உள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட். இதுலயுமே எக்ஸிஸ்டிங் கம்பெனிக்கும் நம்ம ஆத்தரைசேஷன் செட் பண்ணலாம், ஐ மீன் ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு நியூவா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியும் என்னால் செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிரியேட் அ நியூ கம்பெனி. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க சார். அதில் எக்ஸாக்டாக நான் ஒரு இதுதான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ மீன் இந்த ஆப்ஷன் ஐ மீன் சேஞ்ச் டேலி வால்ட் அப்படின்ற ஆப்ஷன் போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் ஆக்சுவலி நியூ கம்பெனிக்கும் செட் பண்ணலாம், which means that நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனிஸ்க்கும் we can provide authentication. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு லெவல்ஸ்லையுமே அதாவது செக்யூரிட்டின்னு சொல்லிட்டே வரும். எந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து இருக்கு, ஐ மீன் எத்தனை லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் லெவல். அதாவது இப்போ ஒரு பேங்கிங் இருக்குன்னா யார் வந்து யூசர், அந்த கஸ்டமர். யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வராங்களோ அவங்க எல்லாருமே யூசர். அந்த யூசர் லெவலையும் நம்மளால செக்யூரிட்டி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரோல், அதாவது பேங்கிங்ல எடுத்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பார், ஒருத்தர் வந்து மணி மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவார், ஒருத்தர் வந்து மணி மட்டும் கொடுத்துட்டே இருப்பார், இன்னொருத்தர் வந்து பேங்க் ஐ மீன் அந்த வாட் இஸ் இட் கோல்டு லோன் தங்க நகை கடன் வந்து கொடுப்பாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ரோல் உடைய யூசருக்குமே நம்மளால செக்யூரிட்டி கொடுக்க முடியும்.
அதாவது இப்போ அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ற யூசர் கிட்ட தனி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஏன்னா அவங்க வந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே அவங்க லீவு அப்படின்னா அந்த யூசரோட அக்கௌண்ட்ஸ் வந்து யாரால யூட்டிலைஸ் பண்ண முடியும்? அந்த கம்பெனி, அந்த பேங்கோட மேனேஜர். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூசர் லெவலையும் நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு ரோல் வைஸ். சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பனர், அமௌண்ட் கலெக்டர், அமௌண்ட் கொடுக்குறவர், அப்புறமா பார்த்தீங்கன்னா நகை கடன் வாங்குறவர், வாங்கி கொடுக்குறவர். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு, ஒவ்வொரு ரைட்ஸ் இருக்கும். அந்த ரைட்ஸ் தாண்டி அவங்களால போகணும் அப்படின்னா கண்டிப்பா யாரோட ஆத்தரைசேஷன் வேண்டும்? மேனேஜர். ஸோ இதே தான் நம்மளுடைய டேலின்ற சாஃப்ட்வேர்ல ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம்னா கம்பெனியில் வாட் இஸ் இட்? ஓனர், மேனேஜர், அதுக்கப்புறமா நம்மளுடைய எம்ப்ளாயீஸோட டீம்ஸ் கொடுக்கலாம். டீம்ஸ் கீழே எம்ப்ளாயீஸ் கீழே அவங்களுடைய எவ்வளோ சேலரி வாங்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம செக்யூரிட்டி கொடுக்கணும்னா, ஒன்று வந்து ஒவ்வொரு யூசருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஒவ்வொரு லெவல் ஆஃப் யூசர், வாட் இஸ் இட்? யாருன்னா ஓனர், மேனேஜர், அப்புறமா யாரு? நம்மளுடைய டீம்ஸ்குள்ள உள்ள மெம்பர்ஸ். அப்போ ஓனருக்கு வந்து எல்லா ரைட்ஸுமே இருக்கும். மேனேஜருக்கு வந்து சர்டைன் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட ரோல் மட்டும்தான் அவங்களால ஆக்ட் பண்ண முடியும். அது கீழே உள்ள டீம்ஸ் கீழே தான் நம்மளுடைய சப் மேனேஜர்ஸ், சப் யூசர். இவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரைட்ஸும், ஒவ்வொரு லெவல் ஆஃப் யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆர் பின் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா இப்பளுடைய ரீசெண்டாக வர்றது என்னன்னா ஆத்தரைசேஷன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட். இதை வச்சு நம்மளோட செக்யூரிட்டி கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய ஒவ்வொரு லெவல் ஆஃப் செக்யூரிட்டி வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டு வரோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியில எப்படிலாம் செக்யூரிட்டியை வந்து எனேபிள் பண்ணலாம்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு கம்பெனிஸ்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்குள்ள என்ன வேணும்? கண்டிப்பா ஐடி கார்டு வேணும். இந்த ஐடி கார்டுலையுமே நம்மளுடைய பேக் சைட்ல ஒரு பார்கோட் ரீடரை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பார்கோட் ரீடரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரீடர் ஸ்கேன் பண்ணோடனே ஓகே யூ ஆர் பிலாங்ஸ் டு திஸ் கம்பெனி, அதாவது இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லி நம்மளால கொடுக்க முடியும். அப்போ இது என்னது? ஆக்சுவலா ஆக்சஸ் ரைட்ஸ், அல்லனா நம்ம டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம்னா ஆக்சஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கம்பெனிக்குள்ள இல்லைன்னா ஒரு ரூம்குள்ள நம்ம போகணும் அப்படின்னாலே கண்டிப்பா என்ன வேணும்? இந்த மாதிரி ரைட்ஸ். இந்த ரைட்ஸை தான் நம்ம செக்யூரிட்டி. இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நம்மளுடைய ஆதி காலத்துல இருந்தது. இந்த மாதிரி ரைட்ஸ் வச்சு போறோம். இப்போ எப்படி நம்ம வருதுங்க? எல்லாருமே ஃபிங்கர் பிரிண்டையும் தவிர்த்து அப்கமிங் ஒரு 2 or 3 daysல 3 yearsல என்ன வந்துடும்? நம்மளுடைய ஐ ஸ்கேனர். இதுமே ஹை செக்யூரிட்டி பேங்க்ல எல்லாமே இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு, அதாவது இந்தியாவுக்குள்ள இன்னும் வரல. அதாவது என்ன பண்ணுன்னா டைரக்டா என்டையர் ஐஏ ஸ்கேன் பண்ணாது. அதாவது இந்த அவுட்லைனை வச்சு ஸ்கேன் பண்ணாது. அது என்ன பண்ணும்? இந்த நம்மளுடைய கருவிழி இருக்கு பார்த்தீங்களா? அது என்டையர் நடுவில் உள்ள கருப்பை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணும். அப்போ அந்த கருப்புல உள்ளதுல நடுவில் உள்ளதுல மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளால உள்ள போய் என்ன ஆக்டிவிட்டிஸ்னால பண்ண முடியும். அப்படின்னா ஓகே தம்பி, நீ இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது, நீங்க வெளியே போங்க, இல்லைன்னா நீங்க உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணும்? பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை நம்மளுடைய கம்பெனியில் உள்ள செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கோ ஒரு அலர்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதுதான் ஒவ்வொரு லெவல்லையுமே நம்மளால செக்யூரிட்டி கொடுக்க முடியும். சரிங்களா? இதை வந்து இப்போ இந்த லெவல்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதுலையுமே எப்படி இந்த டேலின்ற சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்றாங்க? அந்த டேலின்ற சாஃப்ட்வேர்ல சேம் திங், கோ டு கேட்வே ஆஃப் டேலி, அதில் கம்பெனி இன்ஃபோ,
and then go to security control and then select types of security. Types of securityன்றது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்டா இல்லை யூசர் லெவல், இவர் வந்து ஜூனியர் அக்கௌண்டண்டா இல்லை சீஃப் அக்கௌண்டண்டா அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம ஒவ்வொரு ரைட்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து எனது டிஃபைன் அக்சஸ் ரைட்ஸ் ஃபார் அ செக்யூரிட்டி லெவல். சரிங்களா? இன்னும் ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு மேலே உள்ள டீம் லீடர், மேனேஜர், ஓனர். இப்போ எம்ப்ளாயால் என்ன பண்ண முடியாது, நம்ம கம்பெனியோட என்டையர் ஓன் அக்கௌண்ட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. எம்ப்ளாயால் என்ன அக்கௌண்ட்டை மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், அவனோட பர்சனல் அக்கௌண்ட்டை மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் என்னுடைய டீம் லீடரோட அக்கௌண்ட்லேருந்து நான் மணி வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு வவுச்சர்ஸோ இல்லை செக்கோ இல்லை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதுப்பா, அங்கே போய் எழுதி எனக்கு வித்ட்ரால் பண்ணிட்டு வாங்க, நான் அந்த ஸ்லிப்பில் செலானில் சைன் போட்டு கொடுக்குறேன். செலான். ஸோ இப்படி தான் அடுத்தவங்களோட அமௌண்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படிலாம் கேட்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவை. ஸோ எந்த ஒரு செலான் வேணாலும் என்ன தேவை, சைன் தேவை, இல்லைன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர். ஏன்னா ஃபோன் நம்பர் வச்சு தான் இப்போ எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டும் சிங்க் ஆகிட்டே வருது. ஈவன் அப்கமிங் இயர்ஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டை வச்சு எல்லாத்தையுமே சிங்க் பண்ண போகிறாங்க. ஏன்னா மொபைல் நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு யூசர் வந்து இப்போ ஒரு 10 வருஷமா நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு ஃபாரின் போயிடுறாங்க. சரிங்களா? அந்த நம்பர் என்ன பண்ணுறோம், ஃபாரின் போயிட்டு ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு வராங்கன்னா அந்த நம்பர் வந்து இன்ஆக்டிவ்லேயே இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. வித் ஹெல்ப் ஆஃப் அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆதார் நம்பர்ன்றது காமன், அது எப்போனாலும் ஆக்டிவ்ல தான். ஸோ அதை வச்சு அப்கமிங் இயர்ஸில் அது ஒரு ரிசர்ச்சே போயிட்டு இருக்கு, அதை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே தான் ஆக்சுவலாக நம்மளுடைய டேலின்ற சாஃப்ட்வேரில் நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால பண்ண முடியும். அப்புறம் பாஸ்வேர்ட் பாலிசி. அதாவது பாஸ்வேர்ட் பாலிசின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சிம்பிளாக சொல்லணும்னா ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலேயோ இல்லை நம்மளுடைய டிக்கெட் ரிசர்வேஷன் சிஸ்டம்லையோ இல்லை ஐஆர்டிசியே போனீங்கன்னா, அதாவது ரயில்வே டிக்கெட் ரிசர்வேஷன்லாம் போனீங்கன்னா அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்றதுக்குமே ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. அதாவது யூசர் நேம் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கணும், இத்தனை லென்த் ஆஃப் லெட்டர்ஸ் 6 கேரக்டர் தான் இருக்கணும் அப்படின்றது தான் பாலிசி, அதுதான் ரூல். அப்புறமா பாஸ்வேர்டுன்னு வரும்போது பாஸ்வேர்டில் கண்டிப்பாக ஒரு ஆல்பபெட்ஸ் இருக்கணும், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், ஒரு லோயர் கேஸ் லெட்டர்ஸ், ஒரு நம்பர்ஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இது எல்லாம் தான் நம்மளுடைய செக்யூரிட்டி லெவல் ஆஃப் பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆர் நம்மளுடைய சாஃப்ட்வேரை டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்ததுன்னா இந்த காம்பினேஷனில் அவங்களோட பாஸ்வேர்ட் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ உள்ள கரண்ட் எல்லாருமே பாஸ்வேர்ட் பாலிசியை அப்டேட் பண்ணிட்டே வராங்க. அதாவது ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் படி கண்டிப்பாக இந்த 3 ஸ்ட்ராட்டஜி 3 பேராமீட்டர்ஸ் இருக்கணும். அப்பர் கேஸ் இருக்கணும், லோயர் கேஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், அப்புறமா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த 4 இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணவே முடியும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இது எல்லாமே எப்படி பாஸ்வேர்டை வந்து ஒரு கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இதுலயுமே பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த்னா ஒன்றும் கிடையாதுங்க, அதோடைய லென்த் 6 லெட்டர்ஸ் இருந்ததுன்னா ரேண்டமா 6 லெட்டர்ஸ் காம்பினேஷன் போட்டே வந்தோன்னா கண்டிப்பா ஒப்டைன் பண்ணிடலாம். பாஸ்வேர்டை நம்மளால ஹேக் பண்ண முடியும். இதுவே மினிமம் 6 இருக்கணும், மேக்சிமம்
12 ஆர் 10 இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் போடும்போது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். அதாவது ஒரு 5 to 10 minutes எடுத்துக்குது அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, நம்மளுடைய பேங்கிங் சர்வர் நம்மளுக்கு ஒரு அலர்ட் வரும். அதாவது யாரோ உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, நீங்க இல்லைன்னா உடனே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு மெயிலோ இல்லை ஒரு அலர்ட் மெசேஜோ நம்மளுக்கு வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், ஓகே இப்போ யாருக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு திங்க் பண்ணி ஓகே இவங்க தான் நம்மளை அக்சஸ் பண்றாங்க போல, இவங்க தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்றாங்க போல அப்படின்றதுக்கு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி பாஸ்வேர்ட் ஸ்டெம். அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் எக்ஸ்பைரி. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த யூசர் வந்து இவ்வளோ நாளுக்கு தான் ஆக்டிவாக இருக்கணும். அதாவது இந்த பாஸ்வேர்டு எக்ஸ்பைரியை நம்ம எந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியை விட்டு வெளியே போயிட்டாங்க, அதாவது வேலையை ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போன ஒரு 15 டேஸ்க்குள்ள அவங்க ஆக்சஸ் ஃப்ரம் அவர் ஆர்கனைசேஷன், அதாவது அவங்களுக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருந்தோமோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், நம்ம கம்பெனில இருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஏன் ரிமூவ் பண்ணணும்னா, அவங்க மறுபடியும் என்னைக்காவது நம்மளுடைய கேம்பஸ் ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு நம்ம கம்பெனி ஆக்சஸ் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. சரிங்களா? அதை அவாய்ட் பண்றதுக்கும் நம்ம எக்ஸ்பைரி யூஸ் பண்ணலாம். ஒரு யூசர் வந்து இன்ஆக்டிவா நம்மளுடைய கம்பெனிக்குள்ள இருக்காங்கன்னா வித்தின் 15 டேஸ் 15 நாளுக்குள்ள நம்மளுடைய என்டையர் இன்ஃபர்மேஷனுமே டெலீட் பண்ற மாதிரி வைக்கும். சரிங்களா? அண்ட் தென் வவுச்சர் டைப் செக்யூரிட்டி. இது ஆக்சுவலா ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாதுங்க. நம்மளுடைய செக்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 1 lakh rupees இருக்கு. நான் 90,000 வந்து நான் வித்ட்ரால் பண்ணணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல, பேங்க் போய் என்னால் எடுக்க முடியல. அப்படின்னா என்ன பண்ணலாம், செல்ஃப்னு போட்டு பின்னாடி என்ன பண்ணுவோம், சைனும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருவோம். ஆனால் பேங்க்கில் நம்ம கொடுத்து விட்டாலுமே அந்த யூசரை வெரிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஐடென்டி கார்டு யூனிக் ஐடி வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. வாங்கி ஸ்கேன் பண்ணிட்டோ இல்லை அவங்களுடைய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி எழுத சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, திஸ் பர்சனுக்கு வந்து நீங்கள் 19,000 வித்ட்ராவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு வரும். அதாவது அமௌண்ட்டை கையில் கொடுத்தாலுமே இந்த பர்சன் இந்த டைமில் எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஒரு மெசேஜாக நம்மளுக்கு வரும். அந்த மெசேஜில் இருந்துமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகே நம்ம கொடுத்த பர்சன் வந்து நம்ம அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வவுச்சர் லெவல் செக்யூரிட்டி. சரிங்களா? வவுச்சர்னா செலான்லையும் கொடுக்கலாம், செக் புக்லையும் கொடுக்கலாம். இல்லை ஆக்சுவலாக என்னை விட உங்களுக்கு வவுச்சர்ஸ்னால் என்னன்னு தெரியுங்க. ஸோ அதனால தான் வவுச்சர்ஸ். சரிங்களா? இதை தான் ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பாங்க. 2 யூசர் இருக்கிறாங்க, 2 யூசருக்குமே டிஃப்ரெண்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து இந்த யூசருக்கு ஒரு 15,000 வவுச்சர் கொடுக்குறாரு. அதே இந்த யூசரு இவருக்கு வந்து 25,000 வவுச்சர் கொடுக்குறாரு. இந்த 25,000 நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அந்த 2வை 7 மாற்றி பக்கத்துலேயே அவரோட சைன் போட்டோன்னா 75,000 கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த லெவல் ஆஃப் மிஸ்மேட்சிங் நடக்காமையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். அதாவது வவுச்சர்ஸ் கொடுக்கும் போதே கீழே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடித்து அதை திருத்தி எழுதினாலும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணும், அந்த வவுச்சரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம், நீங்க போய் மறுபடியும் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா வேற செக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஸோ தட் இஸ் அ வவுச்சர்ஸ் லெவல் செக்யூரிட்டிஸ். சரிங்களா? இது எல்லாத்தையுமே ஆக்சுவலா ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, டேலியில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆத்தென்டிகேஷன் செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு
யூசருக்கு என்ன மாதிரிலாம் செக்யூரிட்டி எந்த லெவல்லலாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுலேயும் நம்ம செக்யூரிட்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வவுச்சர்ஸ் செக் புக்லேயோ செலான்லேயுமே நம்ம வந்து எப்படிலாம் செக்யூரிட்டிஸ் வந்து எனேபிள் பண்ணலாம். இப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் ஒரு கம்பெனின்னு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அப்போ இது நடக்கும் போது என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் யார் எந்த வழியிலலாம் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எடுக்க வருவாங்க அப்படின்றத திங்க் பண்ணி தான் நம்ம செக்யூரிட்டிஸே கொண்டு வர முடியும். சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு வருஷத்துலையும் இந்த ஆர்பிஐ ரூல்ஸோ இல்லை பேங்கிங்கோட ரூல்ஸோ அப்டேட் ஆகிட்டே வரும். சரிங்களா? யா, ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் சார். எஸ், சாட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஹலோ. எஸ் சார். வண்டர்ஃபுல் செஷன் சார், தேங்க்யூ. இப்ப ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் வந்து நீங்க தாராளமா கேட்கலாம். நீங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சார் ஆன்சர் ரெடியா இருக்காங்க. ரெகார்டிங் பிசினஸ் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் பேஸ்ல எனி டவுட்ஸ் கையில உங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டா மெசேஜ் பண்ணுங்க. யாருக்கு டவுட்ஸ் இல்லையா? ஓகே சார். ஓகே, உங்க டவுட்ஸ் எதா இருந்தாலும் சாட் பாக்ஸ்ல கௌதம் சார் மெயில் அட்ரஸ் போடுவாங்க, அதுல உங்க டவுட்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் a wonderful session. தேங்க்யூ சார். டாலியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், பேமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்புறம் உங்க டேட்டா எப்படி உங்க ஆபீஸ்ல ஹேண்டில் பண்ணணும் பத்தி வண்டர்ஃபுல் செஷன்ஸ் இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது நம்ம அன்றாடம் நம்ம பண்ற விஷயம் தான். ஆனா நம்ம அந்த செக்யூரிட்டியை நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அததான் சார் திரும்பி பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்பி சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்றத சார் ரொம்ப தெளிவாகவும் கிளியராகவும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கேட்கலாம். இது போக நம்ம சைபர் செக்யூரிட்டிஸ் வெப் கேம்ப் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி பேஸ்ல, சப்போஸ் உங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் பேஸ்லயோ இல்லைன்னா பர்சனலாவோ எதுவும் சைபர் செக்யூரிட்டி சப்போர்ட்ஸ் அதுல கைடன்ஸ் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டி கிளப்பை கான்டாக்ட் பண்ணலாம். We will guide you for the better solutions. Thank you very much, Chinnaswamy sir. Gautam sir. Yes sir. Thank you for giving such an opportunity. Thank you. Thanks. Gautam sir. ஓகே சார். ஓகே, செஷனுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நிறையா டேலியில இருந்தும் சரி, நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடும் சரி நிறையாவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. மெம்பர்ஸ், நீங்கள் இதில் வெப் கேம்ப்னு ஒன்று நடந்தன் சார் இன்டிமேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 5 minutes வந்து அந்த உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கீங்களோ, உங்களுக்கு ஏதாச்சும் இது முடிய ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்யூஷன் தெரியலன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 5 minutes வந்து எங்களுக்கு பர்சனல் சேட்டில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்க. இங்கே சைபர் டீம்ல இருந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து இதுல இருந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதோட வெப் கேம்போட ரிசல்ட்டு. ஸோ மெம்பர்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட நம்பரும் கமெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 5 minutes இந்த ஒரு செஷன்ஸ் இருக்கும். ஸோ சேர்மனும் லைன்ல இருக்காங்க, நான் சேர்மனும் கனெக்ட் பண்ணி அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். முத்து சார். ஒரு நிமிஷம், தென்மொழி மேம் வந்து மேம் அன்மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசலாம் மேம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், எனக்கு இப்போ எங்க பேங்க்ல ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட், அது வந்து இப்போ நான் மொபைல்ல டிரான்சாக்ஷன் அப்பதான் பண்ணேன். ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணேன் ஈவினிங் ஒரு 4 o'clock. நைட் ஒரு மிட்நைட்ல இருந்து அதே நம்பர்ல அந்த எனக்கு ஹேக் ஆக ஆரம்பிச்சு ஒரு கண்டினியூஸா 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அந்த மாதிரி போய் அப்புறம் 10,000 கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஹேக் ஆகிட்டே இருந்தது. நான் எஸ்எம்எஸ் பார்த்துட்டு அப்புறம் நான் போய் வேகமா அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை மாத்தி இருக்க அமௌண்ட்டை வேற அக்கௌண்ட்ல மாத்தி விட்டேன்.
இது வந்து நான் மொபைல்ல வந்து நான் லாக் அவுட் தான் பண்ணேன், நான் முறையா எதுவும் லாக் அவுட் பண்ணலையா, எப்படி சார் இது? மேம் ஆக்சுவலா நீங்க லாக் அவுட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மொபைல்ல இருந்து கால் வந்ததுங்களா? இல்ல சார், அப்படி எதுவும் வரலைங்க. ஓகே, இப்போ நீங்க லாக் அவுட் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், ஏதாவது கேம்ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் அன்ஆத்தரைஸ்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு உங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன் பண்ற எந்த விஷயத்தையும் இல்லைன்னா டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அந்த மொபைல்ல உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இல்லாட்டினா உங்களுக்கு தேவையில்லாத கேம்ஸோ இல்லாட்டினா இந்த ஆன்லைன் ரம்மியோ இந்த மாதிரி கேம்ஸ் எதையும் இன்ஸ்டால் பண்ணாது. அதான் மெயின் சஜஷன் நான் கொடுப்பேன். ஓகே ஓகே. சோ கேம்ஸ் அண்ணா எதுவுமே நான் ஒன்லி நான் ஜிமெயில் செக்கிங் அந்த பிசினஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நான் அப்பதான் கேம் அந்த இதெல்லாம் இல்ல மேடம். இப்ப சப்போஸ் நம்ம டிஃபால்ட்டா இப்ப வர எல்லா மொபைலுமே டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் நிறைய கேம்ஸ், கெட் ஆப்ஸ் அது மாதிரி நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. அது நமக்கு தெரியாமலே ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வளர்க்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நம்ம லாக் அவுட் பண்ணாலும் நம்ம அக்கௌண்ட் அவங்க இது ஸ்டூடண்ட் இல்ல மேடம், ஆட்டோமேட்டிக்கலி லாக் அவுட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், அப்ளிகேஷன்ல ஆட்டோ SMS ரீட் பண்ணுங்க, ஓடிபி ரீட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா அந்த விஷயங்கள் நடக்கும்போது உங்க மொபைல் செக்யூரிட்டியா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது அதை உங்க மொபைல் ஆட்டோ எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா எந்த அப்ளிகேஷன் உங்க மொபைல் இருந்து ஆக்டிவேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓடிபியை ரீட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப ரீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிச்சு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே 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 சார். ஓகே, थैंक यू சார். நான் கரெக்ட்டா சின்னசாமி சார் கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தாங்க சார், கரெக்ட் தாங்க. ஆனா யூசுவலா இப்ப நம்ம பேங்க்ல எந்த டிரான்சாக்ஷனாலும் நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும்ல சார். அப்படி எதுவுமே ஓடிபி வரல, ஒன்லி அமௌண்ட் டெபிட்டட் SMS வந்து வச்சு தான் நான் பார்த்தேன். என்னடா ரூபாய் போயிட்டே இருக்குன்னு நைட் ஒரு அதான் மேடம், அதுக்கு ஓவர் ரைடிங் வாங்க மேடம். உங்க SMS உங்க சிம் ஓவர் ரைடிங் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இங்க ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நீங்க எனேபிள் அலோ அக்சஸ் நீங்க நம்ம சொல்லுங்க சார் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் நம்ம எந்த அப்ளிகேஷன் கண்ண மூடி நம்ம கொடுக்கும்போது அது என்ன கேள்வி இருக்குது, என்ன ப்ராசஸ் கேக்குதுன்னு நம்ம யாரும் பாக்குறது கிடையாது. அப்ப அவங்க அந்த நம்ம கான்டாக்ட் அக்சஸ் பண்றதுக்கு நம்ம இதை அக்சஸ் பண்றதுக்கு எஸ்சிஎஸ் நம்ம கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதுன்னா உங்க எஸ்எம்எஸ் அவங்க ஓவர் ரைட் பண்ணிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. சரி சரி. சோ இப்ப நம்ம மொபைல்ல தேவையில்லாத நம்ம ஆப்ஷனே கொடுத்துட கூடாது. தேவையான அப்ளிகேஷன் மட்டும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சரி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். கௌதம் சார். மேம் சொல்லுங்க மேம். சார் இந்த ரெக்கார்டிங் எங்களுக்கு நாம போய் எதுல சார் பாக்குறது? இப்ப நம்ம திருப்பி நான் போய் ரிவ்யூ பண்ணணும்னா நம்ம இதுல ஆப்ல இருக்கும் மேம். நம்மளுக்கு நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஆப்ல நான் ட்ரை பண்ணேன் லாஸ்ட் வீக், நான் அட்டெண்ட் பண்ணல. நான் உங்களுக்கு வேணா லிங்கோட நான் ஷேர் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே அதான் சார் எனக்கு சிக்கன் இருக்காரு. சோ அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க சார். எஸ் சார். சார் வணக்கம் சார். ஆக்சுவலா இப்ப தேன்மொழி மேம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி இதே ஆக்சிஸ் அக்கௌண்ட் தான் சார், எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் சார். நான் வந்து இப்ப டிராவல்ஸ் ஃபாரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த வெஸ்டர்ன் யூனியன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நைட் ஒரு 10:30 பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து 14,000 சம்திங் இந்த மாதிரி மெசேஜ் ஓடிபி வருது. ஆனா நான் எந்த ஓடிபி யாருக்கு ஷேர் பண்ணல, யாருக்கு இது பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் டெபிட்னு சொல்லி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1,21,000 வந்து டெபிட் ஆயிடுச்சு என் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காவே. ஸோ இமீடியட்டா எனக்கு ஒரு ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல கால் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட்ல வந்து ஃப்ரீக்வெண்டா டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்கு, நீங்க தான் பண்றீங்களா அப்படின்னு. இல்ல நான் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இமீடியட்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரை எந்த இது இல்லை சார். பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா என்கொயரி முடிச்சுட்டு சேஃபர் செக்யூர் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேங்க்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த அமௌண்ட் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணீங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ஃபர்தரா எதுவும் மூவ் பண்ண முடியுமா சார்? சார் இதுக்கு என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா சார், இப்போ நீங்க ஆக்சுவலா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுல ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா இல்ல மல்டிபிள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா சார்? இல்ல சார், ஒரே என்னோட பர்சனல் நம்பர் மட்டும் தான் சார். ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்க எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்றீங்க? அதாவது இந்த டிராவல் ஏஜென்சிக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க. இது வந்து எனக்கு வேற ஏதாவது அக்கௌண்டோட
இல்ல சொல்லுங்க சார். வேற ஏதாவது சார் சொன்ன மாதிரியே அப்ளிகேஷனுடையோ இல்ல பிளிப்கார்ட் இல்ல அமேசான் இவங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ல என்னோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்களா? எப்பயும் அந்த மாதிரி இல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா? இல்ல அதாவது சார் என்ன கேக்குறேன்னா ரூம் புக்கிங், இப்ப ஓவர்சீஸ் ரூம் புக்கிங் அப்படின்ற மாதிரி வரும்போது அந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க உங்க கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல சார் ஆக்சுவலா வந்து எனக்கு வெஸ்டர்ன் யூனியன்ல இருந்து போன ஒரு கஸ்டமருக்கு வரும். ஓகே, அவங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கிட்டு நான் அவங்க அக்கௌண்ட் கஸ்டமருடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் இந்த அக்கௌண்ட்ல இருந்து. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பெர் டே வந்து 5 lakhs வரை டிரான்சாக்ஷன் நடக்கும் சார். ஸோ அதனால ரொம்ப நான் சேஃபர் சைடு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அக்கௌண்ட். அதே மாதிரி இது இந்த மாதிரி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இல்லைங்க சார் நாகராஜன் சார் சொன்ன மாதிரியே தான் நீங்க இன்கேஸ் அதாவது என்னுடைய பாஸ்வேர்டையும் ஓடிபியும் எப்ப வந்து கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வெப்சைட் நீங்க என்னெல்லாம் அக்சஸ் பண்றீங்களோ அதனுடைய குக்கீஸ், அதாவது குக்கீஸ்னா ஒண்ணும் கிடையாதுங்க, நீங்க என்ன சாஃப்ட்வேர் பாஸ்வேர்டு எது சேவ் பண்ணாலும் அதுல போய் உட்காந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்தாலுமே அந்த குக்கீஸ்ல இருந்து யாரோ தேர்ட் பார்ட்டி அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணி டிரான்சாக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ எப்போ கொடுத்தா ரிமெம்பர் கொடுக்கவே செய்யாது. ரிமெம்பர்னா உங்க டிவைஸ் ஆண்டாலே அந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அந்த ஸ்பாட்ல சேவ் பண்ணாலுமே உங்களை அறியாம பின்னாடி ஒருத்தவங்க அந்த பாஸ்வேர்டை ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே அந்த மாதிரி சேவ் பண்ணவே செய்யாதீங்க. எப்பயுமே பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியே வைக்காதீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு நோட்ல எழுதி வச்சு எனக்கு மறந்துடும் அப்படின்னு சொல்லி கூட பார்த்து கூட அதை டைப் பண்ணிக்கலாம். நீங்க பாஸ்வேர்டை என்னோட டிவைஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அது நமக்கு ஆபத்து தான் சார், என்னைக்கா இருந்தாலும். ஹலோ சார். சார் ஹலோ சொல்லுங்க சார். அதான் சார் இப்ப நான் இப்போ ஆக்சுவலா சார் சொன்ன மாதிரி சேவ் பண்ணி தான் இருந்துச்சு பாஸ்வேர்ட்லாம். ஸோ இது எப்படி நீங்க எப்பவுமே அதான் நம்ம சார் எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி மேஜர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட்ல we can set limit, ஒரு லிமிட் செட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அட் அ டைம் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க மேஜர் அமௌண்ட் எப்ப நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நீங்க அமௌண்ட் நினைக்கிறீங்களோ அப்ப மட்டும் உங்க லிமிட்டை நீங்க மேனுவலா போய் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது சஜஷனா தான் நாங்க சொல்றோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்க சிஸ்டத்துல எப்பவுமே பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்காதீங்க, பர்சனல் பிசியா இருந்தாலுமே. ஏன்னா நீங்க ஒரு ஆன்டி வைரஸ் இல்லைன்னா ஃபயர்வால் பெரிய விஷயங்களை இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டுமே தான் அது நம்ம செக்யூரிட்டியா பார்க்க முடியும். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம்னா மோஸ்ட் ஆஃப் ஆன்டி வைரஸ் சிஸ்டத்தை நம்ம காசு கொடுத்து வாங்கிடுவோம், ஓஎஸ் பைரேட்டர் வாங்கிடுவோம், ஆன்டி வைரஸ் பைரேட்டாவே போட்டுருவோம். அப்ப என்ன ஆயிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியா இருக்காது. ஓகே, அதான் மெயின் ரீசன். இப்ப ரீசெண்டா Facebookல உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஆட் ஆகி உங்க தெரிஞ்சவங்க மாதிரி கேட்டு எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2000 கொடுங்க 3000 கொடுங்க கூகுள் பே நம்பர் கொடுத்து பேமெண்ட் அக்சஸ் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால யாரு பேமெண்ட் கேட்டாலுமோ எதா இருந்தாலும் நீங்க 1க்கு 2 தடவை கால் பண்ணி கிராஸ் கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அப்புறமே டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஓகே இதுதான் எங்க செக்யூரிட்டி கிளப்ல இருந்து கொடுக்குற கைடன்ஸ். ஓகே, இப்போ சார் நான் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ஒரு நான் ஃபர்ஸ்ட் வந்து 90 days வெயிட் பண்ணுங்க சார், நாங்க மேக்ஸிமம் ரெக்கவர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்லயும் அதான் சொல்லியிருந்தாங்க, பேங்க்ல வெயிட் பண்ண சொல்றாங்க சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ ஒரு 4 month முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இது பண்ணோம்னா அவங்க எங்களால ரெக்கவர் பண்ண முடியாது, செக்யூர் டிரான்சாக்ஷன் தான் இருக்கு, ஸோ அந்த பேமெண்ட் வந்து எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா சார், ஆக்சுவலா எப்படின்னா சார் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும் சொல்லிருக்கேன் சார். எப்பயுமே பேமெண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம அக்கௌண்ட்ல வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்னா நேஷனல் சர்வர் போய் ஸ்டேட் சர்வர் போய் நேஷனல் சர்வர்ல இருந்து இன்டர்நேஷனல் சர்வர் போகும். இதுதான் ப்ரொசீஜர். உங்க நேஷனல் சர்வரை தாண்டி இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுனாலே, ஏன்னா இது வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் எல்லாமே நடக்கும். அதை விட்டு தாண்டி வெளியே போயிடுச்சுனாலே ஃபண்ட் ரிகவர் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்க தரேன்னு சொன்னாலுமே இட் இஸ் இம்பாசிபிள். ஓகே, ஏன்னா அதுக்கு இந்தியாவில மட்டும்தான் ஓடிபி வெரிஃபிகேஷன் ஒரு சிஸ்டமே இருக்கு. ஏன்னா மத்த எந்த கண்ட்ரிலுமே இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் சிஸ்டம் அவ்வளவு மேனுவலா அவ்வளவு எஃபிஷியன்டா கிடையாது. இந்த ஓடிபி சிஸ்டம் வந்து ஓடிபி செகண்ட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் இந்தியாவில மட்டும் ரொம்ப எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சாலே அது செக்யூர் டிரான்சாக்ஷன் தான் கன்சிடர் பண்ணும் சிஸ்டம்.
ஓகே 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 ஓகே. அதனால நீங்க எப்பயுமே சொல்ற மாதிரி என்ன சொன்னா உங்க லிமிட் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்க அன்ஆத்தரைஸ்ட் பாஸ்வேர்ட் போகும்போது உடனே அவங்க அமௌண்ட் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பிளாக் பண்றதுக்கான ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முத்து சார். ஹலோ கௌதம் சார். சார் சொல்லுங்க சார். ஹலோ சார் கேக்குதுங்களா? கேக்குது கௌதம். ஹலோ. ஓகே சார். செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். செஷன் க்ளோஸ். ஒரு நிமிஷம் சார். இன்னொரு கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹேண்ட் விஜயா கிஷோர் அன்மியூட் பண்ணியாச்சு, பேசலாம். அன்மியூட் பண்ணிருக்கு. நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் இதே மாதிரி தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. ஆக்சிஸ் பேங்க்கோட இதே தான். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அங்கே அக்கௌண்ட்டோ எதுவுமே கிடையாது, கரண்ட் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட் எதுவுமே கிடையாதுங்க. சரிங்க சார். ஆனால் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக வந்து கரண்ட் அக்கௌண்ட் எங்கள் இதில் இன்னொன்று நேம் இருக்குது, ஸ்ரீசரண் என்டர்பிரைசஸ்ன்ட்டு. அந்த நேம் வச்சு மெயில் வச்சு எங்களுக்கு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி மெயில் வந்துக்கிட்டே இருக்கு எவ்ரி மந்த்தும். ஓகே. நாங்கள் பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் 2-3 பிரான்ச்ல போய் கேட்டோம். செக் பண்ணிட்டு உங்க ஆதார் நம்பர் சொல்லுங்க, இது சொல்லுங்க, அது சொல்லுங்கன்னு எல்லாம் செக் பண்ணிட்டு தெரியல சார் எப்படி இது வருது அப்படின்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஒரே ஒரு பேங்க்ல மட்டும் இது கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா டி நகர் பிரான்ச்ல இருந்து ஏதோ இதே நேம்ல இது இருக்குதுங்க அப்படின்னாங்க. மறுபடியும் ஆனால் இது கொடுத்தா மறுபடியும் ஆனால் அந்த இது வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அது போட்டு ஓப்பன் பண்ணவும் முடியல. பாஸ்வேர்டு இது போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுக்கு. ஆனால் எவ்ரி மந்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இதாகிட்டு வந்துகிட்டே இருக்குங்க சார். இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க இப்போ கரண்டா யூஸ் பண்றீங்களா? இல்ல கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்றோம். பட் அந்த மெயில் வந்து எங்களோட மெயில், அந்த மெயிலுக்கு தான் அந்த இது வருதுங்க. அதாங்க சார். அது ஆக்சுவலா என்னன்னா சார், அவங்க மெயில் ஐடி தப்பா கொடுத்துருப்பாங்கங்க. அவங்க எழுதும் போது ஒரு லெட்டர்ஸோ ஏதோ தப்பா கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். இந்த அக்கௌண்ட் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க மறுபடியும் இதாகிட்டு வருது. அதுக்கு பின்னாடி நாளைக்கு ஏதாவது அவங்க லோன் ஏன்னு வாங்கிட்டோ இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் நமக்கு இது எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்குல்ல, நீங்க தான் பண்ணணும்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிடுவாங்களா என்னன்னு கேட்குறேங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்க ஓகேங்க. ஆனா மெயில் மட்டும் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் பேர்ல இது அதாவது நம்ம ஜிமெயில் இதுல வருதுங்க. சரி, இதுக்கு ஒண்ணுதான் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு எந்த பிரான்ச்ல அந்த அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்க சார். அந்த பிரான்ச்சுக்கு ஒரு அபிஷியலா ஒரு லெட்டர் வச்சு ஒரு சார் இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் இந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்குது. ஸோ பட் எனக்கு ஆக்சிஸ் பேங்க்ல எந்த அக்கௌண்ட்டுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டுருங்க சார். ஒரு லெட்டர் போட்டு விட்டீங்கன்னா அவங்க இது பண்ணிடுவாங்க. இல்ல நான் மெயில் வந்து காமனா அது பண்ணி அந்த ஏதோ இது சொல்லி அது போட்டாச்சுங்க சார். பட் எந்த பிரான்ச்சுன்னு எக்ஸாக்டாவும் தெரியல. மெட்ராஸ்ல டி நகரோ இல்லாட்டி வேற ஏதோ சம் பிரான்ச்சுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு பிரான்ச் எதுவும் தேவையில்ல. நோடல் ஆபீசர் அவங்களுக்கு நீங்க ஒரு மெயில் அனுப்பிட்டு அந்த மெயில சவுண்ட் வருது.
ஓகே சார். அதாவது வேற ஒன்றும் இல்லை சார், ஆக்சிஸ் பேங்க் நோடல் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். எல்லா இன்ஸ்டியூட் எல்லா ஃபினான்சியல் இன்ஸ்டியூட் நோடல் ஆஃபீஸர் ஓகேயா, அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு லெட்டர் மட்டும் நீங்க பே பண்ணி அனுப்பிச்சு அதை நீங்க பிரிண்ட் எடுத்து மட்டும் ஃபைல் பண்ணிட்டு தான் போதும். அவங்களுக்கு ஒரு மெயில் மட்டும் Hello. ரெஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி அனுப்பிச்சிடலாம். ரெஜிஸ்டர் போஸ்ட் மெயில் ஐடி கார்டு வச்சு நீங்க அனௌன்ஸ் அனுப்பிச்சு கூட நீங்க அதை ஃபைல் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. இதனால நீங்க file பண்ணி இல்லாட்டி வச்சுட்டு பின்னாடி நீங்க- ப்ராப்ளம் வரும். இல்ல நீங்க அதை ஃபைல் பண்ணி வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் உங்க சைபர் செல் இருக்குங்க அவங்க கோயம்புத்தூர்ல, அங்க மட்டும் அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை அப்புறம் எந்த இஷ்யூ உங்களுக்கு வரும். ஓகே ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ மிஸ். ஓகே தேங்க்ஸ். உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கௌதம் சார் மெயில் ஐடி சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க சார். வி கேன் நம்ம அது வந்து நம்ம சைபர் செல்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சார். கௌதம் சார், ஹலோ 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 கௌதம் சார் க்ளோஸ் பண்ணலாமா செஷன்? செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சின்னசாமி சார். தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபென்ட்ஸ். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். we will ready to support from the cyber securities club. தமிழ்நாடு சேம்பரோட டிஜிட்டலோட இனிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். we will support for you. Thank you much.